பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தின் 5 சத்தியங்களைக் கொண்டு எப்படி 7 சபைகளுக்குள்ளாக வல்லமையாக கிரியை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தமாக்குகிறார் என்பதை நாம் ஒரு 2-3 செய்திகளை பார்க்க போறோம். முதலாவது, மனுஷன் ஆண்டு உண்டாக்கும் போது நமக்கு தெரியும். அப்போ ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். மண் எடுத்து அதில் மனுஷனை உருவாக்கி தன் சுவாசத்தை அதில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். அப்போ மனுஷனுக்குள்ள ஊதப்பட்ட பரிசுத்த ஆவி இருக்கிறார். இந்த மண்ணுக்குள்ள ஊதும் போது அங்க ஜீவ ஆத்மா உருவாச்சு. மனுஷன் அவன் தான் ஜீவ ஆத்மா. அவன் என்னென்னைக்கு அழியாத ஜீவனை கொண்ட ஆத்மா வந்துட்டான். அப்போ அவனுக்கு சரீரம் இருக்கு, மண்ணாலான சரீரம். 3 சேர்ந்தா மனுஷன் பார்க்கிறோம். ஆனா நமக்கு தெரியும், தேவன் அந்த மனுஷனை தம்முடைய சாயலாக, தம்முடைய சாயல்னா தன் குமாரன் சாயல், தம்முடைய சாயலா உண்டாக்குனான்னு பார்க்கிறோம். ஆனா சீக்கிரத்திலே எப்போ தெரியாது, ஒரு நாள் வந்தது, பிசாசு ஏமாத்தி அவனை மாம்சம் கொண்டு போயிடுச்சு. அப்போ ஆண்டு விட்டு பிரிஞ்சிட்டான். ஆண்டு சொன்னாரு, ஆதியாகமம் 6:3 வாசிக்கிறோம், இனியும் என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் வெறும் மாம்சம் தானே சொல்லி. எப்போ அவன் மாம்சத்தை சார்ந்து கொண்டாடான், தன்னை சார்ந்து கொள்ளாம, அப்போ தன் ஆவியை அவனுடைய எடுத்துட்டார். அப்போ மாம்சக்குரியவன் ஆயிட்டான். அப்போ ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானான்னு சொல்லிட்டு, முழுசுமா தேவ மகிமைய, தேவ சாயல, தேவன் மகிமையில உடுத்திருந்தார், அதனுடைய எடுத்துட்டார். அப்போ அவன் நிர்வாணி ஆயிட்டான், ஓட்டாண்டி ஆயிட்டான், ஒன்று இல்லாம ஆயிட்டான். அப்போ அவன் நிலைமை என்னாச்சு? எரேமியா 17:9 வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுலுமா இருக்குது, அது அறியத்தக்கவன் யாருங்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மனுஷ இதயத்துக்குள்ள புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியும் மனுஷ இதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும், உபசாரங்களும், வேசித்தனங்களும், கொலைப்பாதலும், களவுகளும், பொருளாசலும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தோஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வருகின்றார். பொல்லாங்கலையில இவையெல்லாம் உள்ளத்திலிருந்தே புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்த சொல்லார். அப்போ மனுஷன் இன்னைக்கு உள்ளம் பாவத்தினால் நிறைஞ்சு போச்சு. அல்லது ஒவ்வொரு பாவமா வெளியே வருது. அப்போ எபிரேயர்ல வாசிக்கும் போது, எபிரேயர் 3:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மனுஷனுடைய இருதயம் வழி போற இருதயம் ஆயிடுச்சு, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஆயிடுச்சு, மனுஷ இருதயம் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அப்படி பண்ண மனுஷன் இனியும் கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியல. வாழணும்னு ஆசைப்பட்டாலும், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நல்ல செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் செய்ய முடியல, நமக்குள்ள இருக்க தீய சக்தி தள்ளிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. நம்ம சரீரத்தை பத்தி வாசிக்கும்போது 139ஆம் சங்கீதம் 13-18 வாசித்தோம்னா, ஆண்டவன் சரீரத்தை எப்படியெல்லாம் அற்புதம் உண்டாக்குனான்னு பார்க்கிறோம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பெருமைக்குத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்கள் விசித்திர உன்னதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவைகள் உண்டாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவள் உரையேற்பு நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளில் நான் என்ன போனால் மணலை பார்க்கலாம் அதிகமாகும். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது பல அற்புதமாக உண்டாக்குனார். இந்த கரு உண்டானப்பவே அது கலந்து வர ஒவ்வொரு உறுப்பினுடைய செல்லுக்கும் அவர் சட்டங்களை போட்டாராம். அதாவது மனுஷனுடைய உறுப்புகள் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அது எப்படி உண்டாகணும், எப்படி விருத்தி அடையணும், பெருகணும்,
அது எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யணும், அந்த அணு எப்போ அழிஞ்சு போகணும், அப்படி ஒரு காரியங்களா. எலும்புக்குரிய அணுக்கள் அதுக்குரிய வேலை, நரம்புக்குரிய அணுக்களுக்கு அதில் என்ன வேலை, தோலுக்கு, தலைமுடிக்கு, இதயத்துக்கு, ரத்தத்துக்கு, அதாவது சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குரிய ஒவ்வொரு அணுவிலையும் ஆண்டவர் அதுக்குரிய சட்டங்களை எழுதி வச்சுக்கிறாராம். அதை இன்னைக்கு ஜனங்க படித்து பார்த்துட்டு, விஞ்ஞானிகள் அதுங்க படித்து இது வரைக்கும் பல ஆயிரம் சட்டங்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த சட்ட தொகுப்புக்கு டிஎன்ஏ கோடு அல்லது ஆர்என்ஏ கோடுன்னு அழைக்கிறாங்க. இப்படி ஆண்டவர் மனுஷனை விசித்திரமாக தாயின் வீட்டில் உண்டாக்கும் போதே அற்புதமாக உண்டாக்கி அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான சட்டங்களை அந்த அணுக்கள்லேயே எழுதி வச்சுக்கிறான்னு பார்க்குறோம். ஃபங்க்ஷன் பண்ணுறது மட்டுமல்ல, அது இடையில அந்த உறுப்பில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால், வியாதி வந்தால் அது எப்படி சரிப்படுத்துது, அதுக்குரிய காரியங்களையும் அதில் அந்த அணுக்களே வச்சுக்கிறாராம். தானாகவே சரீரம் தன்னையே சுகமாய் கொள்ளக்கூடிய சக்தியும் அதில் வச்சுக்கிறார். ஆனால் மனுஷன் தன் வாழ்க்கையை தான் தான் பாதுகாத்துக்கணும். அது என்ன சாப்பிடணும், என்ன எப்படி சாப்பிடணும், அந்த சரீரத்துக்கு எப்படியெல்லாம் வேலை கொடுத்து அந்த சரீரத்தில் வேலை கொடுக்கணும், இப்பெல்லாம் அதுவும் தேவை. நம்ம எதை சாப்பிட்றோமோ வாய்க்குள்ளே போடுறோமோ அது வயிற்றுக்குள்ளே போய் தான் அது ஜீர்ணிச்சு அதுலேருந்து சக்தியை தான் ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு வேண்டிய சக்தி உறிஞ்சிக்குது. ரத்தத்துக்கு வேண்டிய சக்தி ரத்தத்தில் இருக்கிற சக்தி தான் ஒவ்வொன்றா நரம்புகள், எலும்புகள், தோல் எல்லாம் அது அதுக்குரிய சக்தியை அது எடுத்து அதாவது ஃபங்க்ஷன் பண்ணி அணுக்கள் உருவாகவும் அணுக்கள் வளரவும் அப்படியெல்லாம் நடக்கும் சரீரத்தில். அப்போது அதில் கோளாறு ஏற்பட்டது அதை சரி பண்ணுறதுக்கு ஆண்டு வல்லமை கொடுத்துக்கிறாரு அதுக்கு. ஆனால் மனுஷன் எதை சாப்பிடணும் ஒரு சாப்பிட்றதில்ல, வேண்டாத சாப்பிட்றான். சரீரத்தில் ஒன்று வேலையே செய்யாமல் சோம்பலாக இருக்கிறான், இல்லையா அளவுக்கு மாரி வேலை செய்கிறான். சுவாசிக்கிற காற்றும் மோசமாக இருக்குது, தண்ணியும் மோசமாக இருக்குது. இப்படி பல விதமான காரியங்களால் மனுஷன் வியாதி வர வச்சுக்கிறான். அப்போது இதுக்கும் விஞ்ஞானிகள் டாக்டருங்க எல்லாம் சரீரத்தை ஸ்டடி பண்ணி என்னென்ன வியாதி எப்படி எப்படி வருது, அதுக்கு என்னென்ன பரிகாரம், அதுக்கு என்னென்ன வைத்தியம், அதுக்கு என்னென்ன மருந்து, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்குரிய சட்டங்களும் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சரீரத்தை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கணும், பிபி வந்தால் எதனால் வருது, சுகர் எதனால் வருது, ஆஸ்மா எதனால், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி அதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி நிறைய சட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ உடல் அணுக்கள்லேயே சட்டங்கள் ஏராளமாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் நடைமுறை கடைப்பிடிச்சி சரீரம் நல்லா சுகமாக இருக்குன்னா அதுக்கான கடைபிடிக்கிற சட்டங்களும் மனசில் ஏராளமாக நமக்கு வளர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே இந்த சரீரம் பாதிப்படுறதுனால மட்டுமில்லை, நம் உள்ளத்தினாலையும் உள்ளத்தில் பல விதமான கவலைகள், பயங்கள், பாரங்கள் அல்லது பெருமை அல்லது வேண்டாத பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கண்டு வைக்கும்போது அதுவும் மனுஷனுடைய சரீரத்துக்கு கெடுக்குது. நம்ம பிரசங்களை வாசிக்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வருஷத்தில் பிரசங்கி 7:29 இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் உண்டாக்கும் போது மனுஷனை செம்மையாதான் உண்டாக்குனார். ஆனால் அவனும் அநேக உபாயத்தில் தேடிக்கொண்டார்கள். மனு போன போக்கில் போய் கடவுள் பயப்படாமல் போய் வாழ்க்கை கெடுத்துக்கிட்டாங்க, வியாதியில் வர வச்சுட்டாங்க, ஆத்மாவிலே பாவத்தை வர வச்சுட்டான்னு பார்க்குறோம். எப்படி இந்த நம்ம உடல் சரீரத்தை பற்றி, மாம்ச சரீரத்தை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி நமக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. ஆண்டவர் மனுஷன் உண்டாக்கும் போது ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருந்தது. அப்போ ஆவியில் வாசம் பண்ண ஆவியான மூலமா மனுஷன் தேவனோடு ஆவியா இருக்கிற தேவனோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தான். அதான் தேவனை எதிர்பார்த்தது. அன்புல தேவன் அன்பா இருக்கிறார், இவனுக்குள்ளும் அந்த அன்புல தான் அவனை உண்டாக்குனார். அப்போ அன்போடு சேர்ந்து இணைஞ்சி வாழ்ற மாதிரி தேவனும் மனுஷன் சேர்ந்தா வாழ்ந்தாங்க, ஆவிக்குரிய ஜீவத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, பிசாசு வந்து மாம்சத்துல காதுல சொல்லி கண்ணு காட்டி அப்படி மனுஷனை மாம்சம் இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ ஆவியில வாசம் பண்ற தன் ஆவியில வாசம் பண்ற ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம
மாம்சத்தில் போயிட்டான். அப்போ தேவன் பரிசுத்தாவியை அவனோட்டு எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவங்கள சேர்த்து போயிட்டான். அப்போ ஜீவ ஆத்மாவாகிய மனுஷன் மாம்சத்துக்கு அடிமையாயிட்டான். இனிமேலும் தன்னுடைய கண்ணு சொல்றது காது சொல்றதை வச்சு யோசித்து தான் சுயமா தீர்மானிச்சு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ தனக்கு தானே கடவுளா மாறிட்டான். அப்போ கடவுளை மதிக்கல, தள்ளி போட்டான். அது அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சொல்லவே வேண்டாம், வாழ்க்கையை நாசமாக்கிறான். அப்போ வாழ்க்கை படிப்படியாக அவனுக்கு மோசமா போகுது. கடைசியில் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, மாம்சம் அழிவா இருப்பான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மாம்சம் என்று பாடல் மாம்சம் அழிவா இருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். மாம்சத்தில் இருக்கிறவங்க தேவனை பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி ரோமர் 8 வாசிக்கிறோம். அப்போ மாம்சத்திலே வாழ்ந்து மாம்சத்தில் சேர்த்தா துன்மார்க்கின் முடிவு அழிவுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனாலும் தேவன் மனுஷனை தன் சாயலா படிச்சதுனால, தன் சொந்த பிள்ளைகளா படிச்சதுனால, தன் பிள்ளைங்க பாவத்திலே வாழ்ந்து நேரத்தை பொறுத்து விடலை, அவரே தேடி வந்தான்னு பார்க்குறோம். அப்போ தேடி வந்து சிலுவையில் நம்மளை போல மனுஷனா தொங்கி நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு இருந்தார். அப்போ 40 நாள் பரலோகத்துக்கு போனார், சிங்காசத்தில் உட்கார்ந்துக்கிறார். அப்போ என்ன வாசிக்கிறாங்க? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்தை மறுத்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவம் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே அவரோட கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்தை ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்பட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சூழல் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்தை நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவருடன் கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோழ்ந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மறுத்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மருத்துவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறுத்தொடர்ந்து பிழைத்திருப்பவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன பார்க்குறோம்? ஏசாமி கூட சிலுவையில் சர்வலோகமும் சேர்ந்த சர்வலோகத்து பாவத்தை அவர் சுமந்து சர்வலோக மனுஷருடைய வரிசையை தன்னோடு சேர்த்து கொண்டார். அப்போ சிலுவையில் மரித்தார், அடக்கமாக்கப்பட்டார், உயிரிழந்தார், விண்ணேற்றத்துக்கு போனார். அப்போ அவரோடு நாமும் மரித்தோம், அடக்கமாக்கப்பட்டோம், உயிரோடு எழுப்பப்பட்டோம், அவரோடு விண்ணத்தில் சிங்காசனம் உட்காரிக்கப்பட்டோம். இதில் 5 காரியங்களை இங்கே ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். 1, நம்முடைய பாவம் ஏசாமியில் சிலுவையில் போயிடுச்சு. நமக்கு யாரோ ஒருத்தர் கொண்டு ஆண்டவர் இந்த சுவிசேஷம் சொல்லும் போது, சுவிசேஷங்கிறது அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம், இந்த 4 காரியங்களை வச்சு தான் சுவிசேஷம். இதை யாரோ ஒருத்தர் கொண்டு பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லும்போது அதில் சிலுவை தரிசனம் நமக்கு கொடுத்து 5 காரியம் உணர்த்துறார். முதலாவது, என்னுடைய பாவம் என் மேலே இல்லை. சிலுவில் ஏசாமி அவர் சரீரத்தில் என் பாவத்தை சுமந்து அதுக்குரிய நரகத்தண்டனை அனுபவிச்சு முடிச்சுட்டா. அப்போ என் பாவமும் என் மேலே இல்லை, என் பாவத்துடைய நரகத்தண்டனையும் நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாமி என்ன போல அதை அனுபவிச்சு முடிச்சிட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்? அவர்கிட்ட பாவங்களை அவர்கிட்ட அறிக்கிட்டா அவர் எத்தனால நம்ம கழுவி பரிசுமாக்கிறார் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசோடு யார் வந்தாலும் ஏசாமி அவங்கள மன்னிச்சு அவர் எத்தனால கழுவி அவங்கள பரிசுமாக்கிறார். இப்படி பரிசுமாயிடுறோம். அப்போ பரிசுத்த ஆவி தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றி அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15 வாசிக்கிற மாதிரி நாம் திரும்பவும் பயப்படுத்தக்கூடிய அடிமைத்தனத்தை ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாத்தின் ஆவியை பெற்றோம். அப்போ இனிமேல பயம் இல்லை, பாவம் மன்னிப்பட்டு போச்சு, அடுத்த நாட்கள் பரிசுத்தம் ஆகிட்டோம். இப்போ தைரியமாக
கிருபாசன தண்டையில் ஏசாமி தைரியமாக போகிறோம், அப்பான்னு கூப்பிட்டு போகிறோம். ரெண்டாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்தாய் நம்ம ஆவிகளுக்கு சாட்சி கொடுக்குறார். அப்போ நான் ஆண்டு பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு நமக்கு ஆவியான உள்ளத்தில் சாட்சி கொடுக்குறாரு. அப்போது சொல்ல முடியாத சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம், சமூகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டு பிள்ளையாக மாறிடுறோம். இது நம்முடைய ரட்சிப்பில் ஆண்டு நமக்கு கொடுக்குற முதல் காரியம். ரெண்டாவதாக, நாம் அவரோடு கூட சிலுவை அறியப்பட்டு போகணும். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவ சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்போ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னுடைய அன்புக்கு வந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். அப்போது நாம் இந்த பழைய மனுஷனை மாம்சிலே ஆண்டவர் மறந்துட்டு அவரை பார்க்க முடியாமல், அவரோட பேச முடியாமல், ஆவியில் செத்தவங்களாக இருக்கும்போது நாம் எப்படி நம்ம மாம்சத்தில் கண் இழுக்கப்பட்டு காதில் இழுக்கப்பட்டு விசுவாசம் நம்ம பின்னால் இருந்து பொய்யானது சொல்லி பொய்யானது கண்ணு காட்டி நம்மளை தப்பான வழியில் கொண்டு போகும்போதெல்லாம் ஏமாந்து உலகம் தான் வாழ்க்கை, மாம்சச்சியல் தான் வாழ்க்கை, காசு பணம் தான் வாழ்க்கை, பேர் பெருமை தான் வாழ்க்கைன்னு சொல்லி இதில் அழிஞ்சு போகிற இவையில மேலே நம்பி இவையில போய் நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது தேவன் கிருபையாக வந்து நமக்கு சுவிசேஷம் சொல்லி அப்படியே நம்ம கண்களை திறந்து சிறு தரிசனம் கொடுக்குற. அப்போ நாம் இந்த பழைய பாவம் மாம்ச ஜீவியத்துக்கு ஆண்டோடு கூட சேர்த்து போயிட்டுங்கிறத விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள பரிசாக கொடுக்குறார். மூணாவது, ஏசாமி கல்லையில் அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு கூட நாமும் நம்ம பழைய பாவ மனுஷனுக்கு புதைக்கப்பட்டு போயிட்டோம் அப்படிங்கிற விசுவாசம் கொடுக்குறாரு. நாலாவது, ஏசாமி உயிரோடு எழுந்தது, நம்மையும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பிட்டார், அவர் உயிரை கொண்டு நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்புன்னு சொல்லி ஆண்டு சொல்றார். அதனால இன்னைக்கு அவர் உயிரை கொண்டு நாம் அவரோடு கூட சேர்ந்து பிழைக்கிறோம். செத்து போன நம்ம ஆவியில வருஷா ஏசாமி உயிரை கொண்டு நம்மளை உயிர்ப்பிச்சுட்டார். அப்போ இன்றைக்கு நம்ம ஆத்மாவில ஏசாமியை நாம் வாழ வைக்கிறோம். ஆண்டவரே, நான் இல்லை, நீங்க எனக்காக சிலுவை மறிச்சு உங்களோட நானே பாவச்சு செத்து போயிட்டு நானே இல்லை, நீங்க வந்து என் வாழ்க்கையில ராஜாவா இருந்து நான் உள்ளத்துல வாசம் பண்ணி என் ஆண்டுக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். அப்போ இனிமேலும் வாழ்றது நான் இல்லை, ஏசாமி தான் ராஜா வந்து எனக்குள்ள வந்து வாழ்றார். அப்போ எபேசியர் 2:10 படி நாம் நற்கிரிகளை செய்ய கிறிஸ்து சிருஷ்டிப்படி தேவனை செய்ய இருக்கிறோம், அதில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவளை ஆயத்தம் பண்ணிக்கிறார். அப்போ இனிமேலும் ரட்சிப்பட்ட நாள்லேருந்து நாம் இந்த உலகத்தில் என்னென்ன செய்யணும், நற்கிரிகளை செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அனுப்பிப்பார், அது நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது ஆண்டை கூப்பிட்டு ஆண்டு இந்த பிரச்சனை, இந்த காரியம், இதுக்கு என்ன செய்யட்டும், இதில் எப்படி நடக்கட்டும், இது எப்படி பேசட்டும் அப்படி கேட்கும்போது ஆவியான நமக்கு தெளிவாக ஏசாமி வெளிப்பட்டு வழி நடத்துறாரு. இப்போ ஏசாமி நமக்குள்ள கிரியை செய்ய அவர் தான் நமக்கு எல்லாம் செய்கிறாரு. நாம் அவர் கூட சேர்ந்து செய்கிறோம், அவர் சொல்கிற மாதிரி கேட்குறோம், அவர் கீழ்ப்படி நம்ம அவயவங்களை சரீரத்தின் அவயவங்களை நீதியின் கருவிகளை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அப்போ நம்மை கொண்டு ஆண்டவர் அவர் நாமத்து மகிமைக்காக அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவர் நமக்குள் வளர நாம் அவரை போல் மாற நமக்குள் கிரியை செய்கிறார். மூணாவதாக, அப்போ அஞ்சாவதாக, நாம் அவரோடு கூட எழுப்பப்பட்டு எபேசியர் 2:7 வாசிக்கிறோம், உன்னதத்துல சிங்காசனத்துல உட்கார வைக்கப்பட்டுட்டோம். ஏற்கனவே நமக்கு உன்னதத்துல சிங்காசனம் உட்கார பாக்கி கிடைச்சாச்சு. அப்போ இந்த 5 காரியங்கள் வந்து சிலுவையில் ஏசாமி மரணம் அடக்கம் உயிர்த்தல் விண்ணேற்றத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில நம்ம காமிச்சிட்டார். இப்போ இந்த 5 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் அனுபவமா மாறணும். இதுக்கு தான் இந்த வெளிப்படுத்த விசேஷம். வெளிப்படுத்தல் பூராவிலும் ஆண்டவர் சேர்க்க நாம் இப்போ பார்க்குற ஒரு புது கொண்டாட்டம், எப்படி ஆண்டவர் ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷனை சந்தித்து ரட்சித்து, முதல் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், நம்மளத்தில் அன்புக்கு வந்து நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கிட்டார் சொல்லி, அப்படி யாரெல்லாம் சிலுவை தரிசனத்துக்கு பெற்று ஏசாமிட்டு பாவின் வந்து அவர் ரத்னா கழுவப்பட்டு பரிசம் ஆயிட்டோமோ அவங்கள ஆண்டவர் சபையில கூட சேர்க்கிறார். ரட்சியப்படல கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்க்கிறார். அப்போ சபையில சேர்ந்தப்போ அங்க 13வது வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 1:13 அந்த 7 குத்துகளுக்கு மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை கண்டேன். 7 குத்து விளக்குன்றது 7 சபையில குறிகள் பார்க்கிறோம். சபையில் மத்தியில ஆண்டவர் நிலையங்கி தரித்தவரா மார்பருகே பொற்கச்சை கட்டினவரா உலாத்திட்டு இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சபையில் இருக்கிற அந்த 7 குத்து விளக்குல ஒவ்வொரு குத்து விளக்குல 7 அகல்கள் இருக்குது. 7 அகல்கள்லயும் 7 திரிகள் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ 49 திரிகள் எரிஞ்சிட்டு இருக்குது.
ஆண்டவர் சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு குத்துவிளக்காக பார்த்து ஒவ்வொரு அகலாக பார்த்து அதில் இருக்கிற ஒவ்வொரு திரியை பார்த்து திரி நல்ல பிரகாசமாக இருக்குதா இல்லை மங்கி போச்சா. திரி மங்கி போச்சுன்னா அந்த சாம்பல்லாம் எடுத்துட்டு தூண்டி விட்டு பிரகாசமாக எரிய வைக்கிறார். இல்லை திரி தீர்ந்து போச்சா புது திரி போடுறார். இல்லை எண்ணெய் குறைஞ்சி போச்சா எண்ணெய் ஊற்றுறார். இப்படி திரி தொடர்ந்து பிரகாசமாக எரிய வைக்கிறார். இதுதான் ஆண்டவர் செய்கிற வேலை சபையில். அப்படி சபையாக குடிசத்து மத்தியில் அவர் உலாத்தி சபையில் ஒவ்வொருத்துக்குள்ளாக கிரியை செய்து சபையாக நம்ம கத்திரிக்கேட்ட மணிவாட்டை மாற கிரியை செய்கிறார். இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 சபைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை பற்றி வாசிக்கிறோம். இந்த 7 சபைகளில் இந்த 5 காரியங்களை ஆண்டு நிறைவேற்றுறார். 5 படிகள். ஒவ்வொரு படியாக நம்ம மேலே 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 ஏறி போகணும். கடைசி படி அவரோட சிங்காசனம் உட்காரணும். அந்த படிக்கு நம்மளை கொண்டு போகிறார். அப்போது ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு காரியத்தை நடப்பிக்கிறார். எஃபேஸ் சபையில் முதல் படி, அதாவது நம்முடைய பாவத்துக்கு நம்ம சிலுவையில் அறியப்பட்டு நம்ம பாவம் ஏசாமி மேலே சரீரத்தில் போடப்பட்டது. அதாவது கொலோசியர் 2ல் வாசிக்கிறோம். நம்முடைய பாவ லிஸ்ட்டு பிசாசு நம்ம ரோமா பெரிய பெரிய லிஸ்ட்டே எழுதி வச்சுட்டுருப்போம். நம்ம செஞ்சு பார்த்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இவங்க என் ஆட்கள், இவங்க என்னோட இவங்க இவ்வளோ பாவம் செய்கிறாங்க சொல்லி காட்டுவான். குற்றப்படுத்துகிறான் நம்மளை. அவன் குற்றம் சாட்டுருவான். ஆனால் ஆண்டு என்ன பண்ணார், என் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர் பேரில் இருந்த அந்த பாவ லிஸ்டெல்லாம் வாங்கி தன்னுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு அந்த எல்லா பாவலுக்காகவும் நாம் மனுஷர் போய் நரத்தில் அனுபவிக்க வேண்டிய வேதனையை அவர் சிலோட அனுபவிச்சார். அப்படியாக எல்லா பாவத்தையும் சில பரிகரித்து தீர்த்துட்டார். பாவத்தை சம்பளம் மாறிச்சார். ரத்த சிந்தா பாவம் இப்படி தீர்ப்பபடி அவர் ரத்தம் சிந்தினார். அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. அப்போ இதான் முதல் படி. எஃபேஸ் சபையில் ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பிக்கிறார். எப்படி ஜனங்க சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு எஃபேஸில் சபையாக கூடி வந்தாங்க. அங்கே அவங்க பாவத்தை விடுதலை பெற்று பரிசுத்தமாகி தேவனை துதிக்கலாம் மாறினாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த முதல் படியில் இருக்கக்கூடாது. இன்னும் அடுத்தடுத்த படியில் போகணும். 5 படியில் போகணும். அதை ஒவ்வொரு அதிகாரம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சபையிலும் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எஃபேஸ் சபையை பற்றி பார்ப்போம். எஃபேஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்திருக்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது. அப்போ ஆண்டவர் சபையில் தன் கிரியை ஆரம்பிக்கிறார். அவர் குத்தலுக்கு மத்தியில் உலாத்திட்டு இருக்கிறார். அதை 7 நட்சத்திரங்கள் தன் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னு அர்த்தம். 7 நட்சத்திரம் இருந்து அது மேலே அது முதல் அதிகாரத்தை கடைசியில் வாசிக்கிறோம். நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள் அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம். சபையில் கத்தர் சிலருக்கு வரங்களை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். சபை கட்டப்பட, ஆத்மாவை பக்தி தடைய, இன்னும் அதிகமாக ஆத்மாவில் சேர்க்கப்பட அவர் ஆட்களை ஏற்படுத்தி அவங்கள தன் கையிலேயே வச்சு அவங்கள பயன்படுத்துகிறார். அப்போ அந்த மாதிரி அவர் சபையில் இருந்து கிரியை சேர்த்து தான் இங்கே எஃப்எஸ் சபையில் தொடர்ந்து எல்லா சபையிலும் பார்க்குறோம். அப்போ எஃப்எஸ் சபையில் என்ன செய்கிறாரு பார்ப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படியாமல் பிரயாசப்பட்டு அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மாஸ்டருடைய கிரிகளை நீயும் வெறுத்தாய் இருக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியான சபையில் சொல்வதை காதலன் கேட்கிறவன். ஜெயகுண்டு எவனோ அவனுக்கு தேவனுடைய பரிசு மத்தியில் இருக்கிற ஜீவரசின் கனியை புசி கொடுப்பேன் என்றது. முதல் படியில் நம்ம சுவிசேஷத்தில் கிறிஸ்தவன் வரும்போது கேட்ட சுவிசேஷம் படி நம்ம முதல் படியில் நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது. அப்போது இந்த எஃப்எஸ் சபையில் பார்க்குறோம். அந்த விசுவாசிகள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க, லட்சுமணத்தை பெற்றுக்கொண்டாங்க. பெரிய சந்தோஷம். ஆனால் ஜீவிதத்தில் பெரிய மாற்றம். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக்குறான். பழைகள் ஓய்ந்து போயின எல்லாம் புதிதாக பார்க்குறோம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க இங்கே அந்த புது அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்ட புது அனுபவத்தில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க, எவ்வளோ வல்லமை ஆண்டுக்காக ஜீவிக்கிறாங்க.
அவங்க படுற கிரியை, அவங்க செய்கிற கிரிகள், விசுவாச கிரியைகளை காட்டுறாங்க. அவங்க படுற பிரயாசம், அவங்க அன்பை பிரயாசத்தில் காட்டுறாங்க. அவங்க பொறுமை, அது நம்பிக்கையை பொறுமையில் காட்டுறாங்க. அப்போ ஒரு விசுவாசி ஆண்டு ஏற்றுட்டோன்னே அவங்களுக்குள்ள விசுவாசம் வருது, நம்பிக்கை வருது, அன்பு வருது. அப்போ விசுவாசனால, ஆண்டு மேலே வைக்கிற விசுவாசனால ஆண்டவுக்காக கிரியை செய்கிறாங்க. ஆண்டு மேலே வைக்கிற நம்பிக்கைனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக போகிறாங்க. ஆண்டு மேலே இருக்கிற அன்புனால அவங்க கற்றுக்காக என்ன பிரயாசப்படுறாங்க. என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, உயிருக்கு ஆபத்தாலும் பிரயாசப்படுறாங்க. நீ பொல்லாதல சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்போ பரிசுத்து எவ்வளோக்கு பரிசுத்தம் ஆயிட்டுமோ அவ்வளோக்கு பொல்லாதலை பார்த்தாலே நமக்கு ஆகாது. பாவம்னாலே, பாவிகள்னாலே நம்ம அருவருப்போம். அப்படி மாறணும். அப்புறம் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது, நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிகிறதையும். அதாவது ஊழியத்துக்கு அழைக்கப்படாம, அப்போஸ்தலர் அப்படின்னா அனுப்பப்படுறதுன்னு அர்த்தம். ஊழியத்து ஆண்டவரா அழைச்சி அனுப்பாம சிலர் தாங்களா ஊழியத்து வந்துடுறாங்க. அவங்க தங்க வயிற்று பிழைப்புக்காக ஏதோ சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அநேக சமயம் தப்பான விஷயம் கொண்டு வர்றாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒன்று வீட்டுக்கு வந்தாக்க நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு ஆவியான கிரி இல்லை. நம்ம ஆவியில் அவங்க ஆவியோட ஒத்து போகிறது இல்லை. அவங்க வந்த நோக்கமே வேறன்னு தெரியுது. ஆண்டவரை அறிய வைக்கணும், ஆண்டோடைய அன்பில் வளர்க்கணும், ஆண்டை போல மாற்ற அந்த காரியத்தில் ஆவியான தங்களை உபயோகிக்கிறதாக தெரியுதில்லை. மாறாக ஏதோ வேற நோக்களோடு வராங்கன்னு தெரியுது. அப்போ அப்படிப்பட்டவங்களை நம்ம சேர்த்துக்கிறதுல தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு சபை இருக்குது, எங்களுக்கு பிள்ளைக்கா இருக்கிறாங்க, எங்களுக்கு அது போதும், நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்படி அப்புறம் நீ சகித்து கொண்டிருக்கிறது, கத்தரை ஏற்றுக்கொண்டதுனால பல பிரச்சனைகள், கத்தரை ஏற்றுக்கொள்ளாத வீட்லேயோ வெளியவோ அவங்களுக்கு பல பேர் கொடுப்பாங்க. சாத்தான் அவங்களுக்கு கொண்டு ரட்சிப்படாத ஜனங்களை கொண்டு அவங்களுக்குள்ள சாத்தான் நம்மளுக்கு பல விதத்தில் எதிர்ப்பான், பல விதம் பிரச்சனை கொடுப்பான். என்ன வந்தாலும் சரி, கத்த நாமத்தில் நிமித்தம் என்ன வந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு அவங்களுக்கு அன்பு தான் காட்டுறது, பொறுமையா இருக்கிறது. என் நாமத்தில் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டு அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பேரை சொல்லி ஆண்டுக்காக ஜெயிக்கும் போது ஆண்டுக்கா என்னென்ன செய்யணுமோ, யார் என்ன சொல்லிட்டு என்ன செய்யட்டும், அவங்க இலைப்படியாக பிரயாசம் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த ரட்சிப்பட்ட புதுசில் இருக்கிற அந்த உற்சாகம், கத்திற்காக ஏதோ ஒன்று செய்யற உற்சாகம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் என்னாச்சு, 4வது வாசிக்கிறோம், ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்படி இல்லாமல் போச்சு? ஏற்கனவே இருந்த அன்பு எப்படி இல்லாமல் போச்சு? அதை பற்றி பார்க்கும்போது ஆண்டவர் சுவிசேஷத்தில் சொல்றாரு, ஒரு பிசாசு ஒரு மனுஷன் விட்டு போச்சுன்னா என்ன பண்ணுமோ, போய் எங்கெங்கேயோ அழிஞ்சு தெரியும், தனக்கு ஒரு இடம் தங்கத்துக்கு வேணும்னு சொல்லி பார்த்து. ஆனால் எங்கேயுமே இடம் கிடைக்கல. ஏன்னா அங்கங்கே எல்லா பக்கம் குட்டி சாத்தங்கள் இருந்துட்டு இருக்குது. அதனால நான் விட்டு வந்து என் வீட்டுக்கே போறேன்னு திரும்பி வருதான். வந்து அந்த உள்ளத்தை எட்டி பார்க்க, இத்தனை வருஷமா நான் இந்த உள்ளத்தில் குடியிருந்தேனே, இப்போ என்ன வெளியே துரத்திட்டாங்களே, போய் பார்க்கலாம், அந்த வீட்டில் யாராவது இருக்காங்கன்னு பார்க்கலான்னு எட்டி பார்த்தா அந்த வீடு வெறுமையா இருக்குது. ஏன்? அந்த இடத்துல பிசாசு இருந்தான், அவன் வெளியே ஓடி போயிட்டான். எப்படி போயிட்டான்? நம்ம சுவிசேஷம் சொல்லப்பட்டது, வசனம் வெளிச்சம் நமக்குள்ள வந்தது, ஆவியான கிரியை செய்தார். அப்போ நாம் பாவத்தை உணர்ந்தோம், ஆவியான பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தில் கண்டித்து உணர்த்தினார். பாவத்தை உணர்ந்தோம், நம்முடைய நீதி செல்லான்னு கண்டுபிடிச்சோம், நியாயத்திற்கு நரகத்தை பற்றி பயந்தோம். அப்போ ஆவியான நமக்கு சிலுவை காட்டினார், சிலுவையாண்ட வந்தோம், ஆண்டு பாவங்களை அறிக்கிட்டோம், ரத்தினால் கழுவப்பட்டோம். இன்னைக்கு பெருக்கி ஜோடிக்கப்பட்ட இறுதியமா பிரகாசமான இறுதியமா இருக்குது. பாவம் இல்லை, பரிசுத்தமா இருக்கணும், பிரகாசமா இருக்குது. வசனத்தின் வெளிச்சம் அங்க பிரகாசமா இருக்குது. ஆனா என்ன, ஏசமங்கள்ல வெறுமையா இருக்குது. அதாவது இந்த முதல் படி தான் வந்திருக்கிறாங்க இந்த எபேசு விசுவாசிங்க. பாவம் மன்னி பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டு பிள்ளை ஆயிட்டாங்க. ஆனா அடுத்த படி, நான் இல்லை, நான் செத்து போயிட்டேன், ஆண்டு நீங்க தான் இனிமே என் வாழ்க்கையில அப்படி சொல்லி அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் கையில் வாழ்க்கை கொடுக்கல, அவர் உள்ளத்துல ராஜா வைக்கல, அவர் தன் வாழ்க்கை ஆண்டு நடத்த ஒப்பு கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு அவர் சொல்ற மாதிரி நடக்கல. இந்த அனுபவத்தில் 2வது அனுபவத்தில் அவங்க இன்னும் வரல. அதான் இங்க சொல்றாரு. அப்போ இந்த அன்பு படிப்படியாக தணிஞ்சு போயிடும். முதல்ல இந்த ஆவின் உற்சாகம் எல்லாம் அது மாம்ச உற்சாகம், ரட்சிப்பட்ட புதுசில் இருக்குது. ஆனால் ரொம்ப நாளைக்கு வராது, அது குறைஞ்சி போகும். அப்போ என்ன ஆகும், நமக்கே தெரியும், ஆண்டு உள்ளத்தில் வைக்காதனால நம்ம மாம்சில் நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் வச்சு நடத்தும் போது ரொம்ப நாள் ஓடாது. நமக்கு திரும்ப மாம்ச பிசாசு நம்மளை இழுப்பான். அதனால் நம்ம அறியாமல் நமக்கு சோறு உண்டாகும், ஜபம் குறையும், வேதம் வாசிக்கிறது குறையும். அப்புறம் படிப்படியாக மற்ற உலக காரியங்கள்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும்.
உலகத்து ஆசைகள், மாம்ச இச்சைகள், காசு பணத்து மேல ஆசை, பேர் பெருமை, இப்படி எல்லாம் காரியங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிசாசு பார்க்குறான். இந்த உள்ள வறுமையா இருக்குது, நம்ம உள்ள போயிடணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனா சுத்தமா பிரகாசமா இருக்கிறது பிசாசு நுழைய முடியாது. அதனால போய் தன்னோட பொல்லாது வேறு 7 ஆவியில கூட்டிட்டு வந்து 8 திசையில அவனை சுத்தி நம்மளை சுத்தி 8 பக்கம் 8 பேர் நின்றுட்டு நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் இருக்கிற சாத்தான் ஏதோ ஒரு பாவத்தை செய்ய சொல்லி தூண்டுவான், இழுப்பான். இப்படி 8 பேரும் சேர்ந்து பிரயாசப்படும் போது எப்படியோ ஒரு காரியத்துல ஏமாந்து தப்பான கருத்தை செஞ்சா முடிஞ்சது. பாவம் உள்ள வந்துச்சு, 8 பேரும் உள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்போ ஏற்கனவே பிசாசு ஒரு பிசாசு இருந்தது, அதை துரத்தி தான் ஆண்டவர் நம்மளை அவர் பிள்ளை ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அவர் உள்ளத்துல நம்ம வைக்காதனால திரும்ப பிசாசு வந்து உள்ளத்துல நுழைஞ்சிக்கிட்டு நம்மளை திரும்ப பாவத்தை அவர் கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டான். அப்போ அடிமையா போயிட்டோம். அப்படிப்பட்டவங்க ரொம்ப நாள் விசுவாசத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க சீக்கிரத்திலே ஆண்டோட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ அவங்க ஜீவி என்னவா இருக்கும்? சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, பைபிள் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஜாமீன் தான் இருப்பாங்க, காணி கொடுத்தா இருப்பாங்க, ஊழியெல்லாம் சேர்த்து தான் இருப்பாங்க, எல்லா கையிலும் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டோடு கூட உறவு இருக்காது. ஏன்? பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டோட உறவு கொள்ள முடியும். இதயத்தை சுத்தம் வாய்க்குவாங்க, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதய சுத்தம் தான் ஆண்டை பார்க்க முடியும். பாவம் வந்து இருட்டாயிடுது. இருட்டான கத்தடி கண் நமக்கு மறைவாயிடுது. நாம அவரை பார்க்க முடியாம திரையாயிடுது. ஆகவே இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக. அதாவது ஆண்டவர் அழைக்கிறார், திரும்ப வந்துரு. என்னென்ன பாவம் செய்து எப்படி விலகி போனியோ எல்லாத்தையும் திரும்ப அறிக்கிட்டு என்கிட்ட திரும்ப வந்துரு. ஆதில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்துல வந்து நீ மனதிருப்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலின்று நீக்கி விடுவேன். அதாவது ஆண்டவர் சீக்கிரம் உள்ளத்துல ஏத்துக்கலன்னா பாவங்களை அறிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி உணர்ந்து அப்படினால் உணர்த்தப்பட்டு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவர் என்ன மன்னிங்க, நான் உங்களோட தூரம் போயிட்டேன், உலகத்துல போயிட்டு திரும்ப பாவத்துக்கு அடிமையாயிட்ட அடிமையாயிட்ட மன்னிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அறிக்கிட்டு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு முழுசும் அவர் பக்கம் திரும்பிட்டோம்னா, நானும் இல்லை ஆண்டவரே, என்னால முடியாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னால என்னை பரிசுமா காத்துக்கொள்ள முடியல, என் வாழ்க்கை என்னால வாழ முடியல. அப்போ எபிரேயர் 4:10 வாசிக்கிறோம், அவருடைய இளைப்பாறில் பிரவேசித்தவன் ஆண்டவர் தன் கிரியில முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியில முடித்து ஓய்ந்திருப்பான். அப்போ ஆண்டவர் சிலுவையில என் பாவத்தெல்லாம் சுமத்தி தீர்த்துட்டார். அவர் பூர்ண சமம் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த சிலுவை தரிசனத்தை கண்டவன் முழுசுமா தன் ஆண்டு கையில போட்டு அவன் இளைப்பாரி கொண்டிருப்பான். முழுசும் பொறுப்பு ஆண்டு கையில் கொடுத்துருவான். அந்த வாழ்க்கையின் பொறுப்பை அவன் எடுத்துக்குவான். இனிமே என் கையில என் வாழ்க்கை இல்லை ஆண்டு உங்க கையில சொல்லி கொடுத்துருவான். கொடுத்துட்டு இனிமேலும் 2வது படி போவான். அப்படி சீக்கிரம் போயிடு அப்படின்றாரு. இல்லை நீ முதல் படியிலே இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓட முடியாது, உனக்குள்ள படிப்படியாக ஒன்று அறியாமே பாவங்கள் வந்துடும். ஒரு நாள் திடீர்னு மகா பெரிய பாவத்தெல்லாம் நீ விழ வேண்டியதை கண்டுபிடிப்ப. அப்பதான் தெரியான பிசாசு அவர் பேரை வச்சவங்கள கெடுக்கத்துல ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்? அவர் பேரை கெடுக்கணும், அவர் பேர் தூஷணத்தை வர வைக்கணும், அவர் பேர் இடத்துல வர வைக்கணும். இப்போ ஏசாம் பேர் கேவலமா ஜீவிக்கிற ஜனங்களை பார்த்தா மற்றவங்களும் ஏசாம் ஏற்றணும் என்ன வரத்து பதிலாக வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ இந்த மாதிரி ஏசாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஏசாம் பற்றி தப்பான அபிப்பிராயத்தை கொடுக்குறோம். அவங்க ஏசாம் வர தடையாக போயிடுறோம். நம்ம வாழ்க்கையும் கெட்டு மற்றவங்க வாழ்க்கையும் கெட்டு அவங்களும் ஆண்டுட்டு வர தடையாக போய் இப்படிலாம் பல பாவங்கள் வந்துடும். சாத்தான் ஏசாம் பேர் வச்சுங்கள தான் ரொம்ப சோதிப்பான். அதனால தான் சீக்கிரம் வந்துரு அப்படின்றார். அப்படி வரலன்னா நீ ஏதோ ஒரு பாவம் செய்வோம். அப்போ உன்னோட நான் விளைகிற சுத்தமாக பெருமட்டாக விளைகிறவன். அப்போ ஒரு சாட்சி இல்லாமல் போயிடும், சபை இல்லாமல் போயிடும். அங்கே சபை நடந்துட்டு இருக்கும், ஆனால் என்ன வெறும் பேருக்கிற சபையாக இருக்கும். ஏதோ கூடி கூடி ஜெபிக்கிறது, பைபிள் படி சார்ந்த எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் ஆண்டு பிரச்சனை மட்டும் இருக்காது. ஆண்டு மட்டும் அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஆண்டு எல்லா சபையிலும் ஏராளமாக இருக்குது. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மண்டலமாக இருக்குது. எல்லாம் நடக்கிறது மதத்தினுடைய காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். எல்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் சடகாச்சாரெல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய பிரச்சனை அங்கே இருக்காது. கர்த்தர் அங்கே இருந்து அவங்களை ஆசிரிச்சு அவங்களை நடத்த மாட்டார். அது அப்படிப்பட்ட சபையால பிரயோஜனமே இல்லை. அதுதான் இங்கே சொல்ல விளக்கத்தண்டை அதில் நீக்கி விடுவேன்னு சொல்றார். விளக்குதான் சாட்சியான வாழ்க்கை, அதை எடுத்து போடுறேன்னு சொல்றார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மாசுடைய கிரிகளை நீ வெறுக்கிறாய், அது உன்னிடத்துல உண்டு. அதாவது உயர்வு தாழ்வுன்ற மனப்பான்மை, நான் பெரியவன் நீ பெரியவன்ற காரியம். அது ஆதி சபையில 3 அவன்லேயே பார்க்குறோம். தேவத்திரைப்பன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ரட்சிப்பட்டு வந்தவன் தான், நல்ல விசுவாசத்தில் இருந்தவன் தான். ஆனால் இந்த 2வது படிக்க அவன் போகலை, நானுங்கிறதுக்கு சாகலை. அப்போ
படிப்பில் என்ன பண்ணால் தன்னுடைய படிப்பு வச்சோ, தன்னுடைய திறமையை வச்சோ, ஞானத்தை வச்சோ, அல்லது பதவியை வச்சோ, பணத்தை வச்சோ, எதையோ வச்சு அவன் சபையில் பெரிய ஆள் ஆயிட்டான். ஒருவேளை நல்லா பைபிள் நிறைய படித்து நல்லா மன்னிக்கிறதுக்கு அழகாக பிரசங்கம் பண்ண கூட தெரிஞ்சிருக்கும், அல்லது ஏராளமாக கடவுளுக்கு செலவு பண்ண காசு செலவு பண்ணுவானாக்கும். அப்படி எந்தெந்த விதத்துலையோ ஜனங்க மனசை கவர்ந்து அவங்க தன்னை பெரிய ஆளாக ஏற்றுக்க சொல்லி அப்படி அவன் சபையில் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்படி மாம்சத்தில் பெரிய ஆள் ஆகுது. அப்போ அங்கே யோவானே 2 ஊழியக்காரர்கள் அனுப்பி அவங்க தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு சபையாக போய் ஒரு சில மாதங்கள் தங்கி நல்ல ஆழமாக டீச்சிங் கொடுக்குறவங்க சபைக்கு அப்படிப்பட்டவங்க ஊர் ஊரா போவாங்க. அப்போ இந்த சபைக்கு வர சொல்லி பேதுரு யோவான் லெட்டர் கொடுத்து அவங்களை அனுப்பியிருக்கிறான். போய் அவங்க கொஞ்ச நாள் தங்கி அவங்களுக்கு சத்தியம் சொல்லுங்கன்னு. ஆனால் அந்த தியோத்திரேப்பு அவங்களை ஏற்ற மாட்டேங்கிறான். ஏன்? என்னோட யார் பிரசவம் விடுவீங்க, நான் சொல்கிற பிரசவத்தை கேட்டால் போதுங்க இருக்கிறவங்க, நீ எல்லாம் வேற யாரும் வந்து பிரசவம் வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள சபையில் பிரசவம் பண்ணுறது இடம் கொடுக்கறதில்ல. அவங்க வந்தால் ஒரு மூலையில் உட்காந்துட்டு போயிடுறான். அப்புறம் அவங்க சாப்பாட்டுக்கு ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. அப்படி யாராவது யோவான் அனுப்பிச்சு ஊழியக்காராச்சே நம்ம வீட்டுக்கு விட்டு போகலாம், அவளுக்கு ஏதாவது செய்யலாம், அவங்கள உதவி செய்யலாம், கவனிக்கலாம்னா கூட அப்படி யாராவது வீட்டில் இருந்துட்டு அவங்களும் சபை விட்டு தள்ளிடணும்னு பயமுறுத்துறான். அது மாம்சம் எந்த அளவுக்கு கிரியை செய்யுது, இதான் இங்கே சொல்றது. நிக்கோலா மாசரு கொள்கையில் நான் தான் சபைக்கு அதிகாரி, உலகத்தில் மாதிரி கட்சிக்காரிகள் மாதிரி நான் தான் அதிகாரி, நான் சொன்ன கேள் அப்படின்னு அந்த நானுங்கிற மாம்ச கர்வத்தில் போகிறது. இந்த மாதிரி காரியங்கள் நீ வெறுக்கிற அப்படின்றார். அப்போ இது வரக்கூடாது. ஆவியான சபையில சொல்லுறது காதலோன்னு கேட்க கடவன். அப்போ காதலோன்னு என்ன அர்த்தம்? கேட்டு கீழ்ப்படிப்படி இறுதியே இருக்கணும். என் வசனத்துக்கு சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனம் நடுங்குறேன்னு நோக்கி பார்க்கின்றார் ஆண்டவர். அப்போ பயபத்தோடு கூட கத்த ஒரு வசனத்தை கொண்டு என்ன பேசினாலும் அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிற இறுதியம் நமக்கு வேணும். ஏன்னா ஏசாயால வாசிக்கிறோம், ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிகள், அதில் ஒன்று குறையாது, ஒன்று ஜோடி இல்லாதராது. அவருடைய பரிசுத்தாவது சொல்லிட்டு அது அந்த பரிசுத்தாவே நம்மளை அவையெல்லாம் சேர்த்து நமக்கு கொடுப்பார் சொல்லி, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் இந்த பைபிள் இருக்குது. எப்படி நம்ம சரீரத்துல உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் ஆண்டவர் சட்டங்களை எழுதி வச்சுக்கிறாராம். அந்த சட்டங்கள்படி அந்தந்த அணுவும் செயல்படுது, அந்தந்த உறுப்பு செயல்படுது. அப்போ சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் மனுஷன்தான் கண்டதை சாப்பிட்டு கண்ட மாதிரி எல்லாம் அந்த உடம்பை பயன்படுத்தி அது கெடுத்துடுறான். அதே மாதிரி நம்ம ஆண்டு உண்டாக்கப்பட்ட போது ஆவிக்குரியனா வாழ்ந்தப்போ அவங்க எவ்வளோ ஆண்டோடு ஒன்றா எவ்வளோ சந்தோஷம் வாழ்ந்தாங்க. ஆனால் அது ஒரு நாள் மனுஷன் ஆவியான கீழ்ப்படியாமல் பிசாசு கீழ்ப்படிஞ்சு மாம்சம் போயிட்டான். மாம்சில் போய் எல்லா கஷ்டம் வர வச்சுட்டான். அப்போ இன்னைக்கு திரும்பவும் ஆண்டவர் அன்றைக்கு அந்த டிஎன்ஏ கோடு ஆர்என்ஏ கோடு சொல்லி இந்த சட்டங்களை அவங்க சரீரத்தில் வச்சுக்கிறாரு. அதை இன்னைக்கு விஞ்ஞானிங்க படித்து அதை எழுதி வைக்கிறாங்களே, அந்த சட்டங்கள் தான் மனுஷனுடைய சரீரத்தை ஆண்டுகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு மனுஷனும் சட்டங்களை போடுறாங்க. நீ கொலஸ்ட்ரால் வராமல், சுகர் வராமல், சரீரம் நல்லா இருக்கணும்னா இப்படி இப்படி நடன்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான சட்டங்களை அவங்க போடுறாங்க. இப்படி நடக்கணும்னு சொல்லி சொல்லித்தராங்க. அந்த மாதிரியே நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துக்கும் சட்டங்கள் இருக்குது, மனசாட்சி இருக்குது. அந்த டிஎன்ஏ கோடு மாதிரி நம்ம உள்ளத்துல எப்போ இருந்து இது செய்யாது சொல்லிட்டு இருக்குது. ஆனா அதே சமயத்துல மனசாட்சி நம்ம மலங்கடிச்சிடறோம். மனசாட்சிக்கு கீழ்ப்படிதில்லை, இதயத்து கடினப்பட்டு போகுது. அப்போ மனசாட்சி உறுத்துறதில்ல, அப்படி ஆயிடுது, மழுங்கி போகுது. ஆனா அதுக்காக வேதத்தை கொடுத்தாரு. வேதத்துல அந்த சுவிசேஷம் 5 காரியங்கள், இந்த 5 காரியங்கள் எப்படியெல்லாம் நமக்குள்ள செயல்படுதுதான் முழு வேதமும் நமக்கு எடுத்து சொல்றது. அந்த வேதத்துல நமக்கு எல்லா ஆலோசனையும் இருக்குது. அந்த வேதத்துல ஒரு குறையும் இல்லை. நமக்கு என்ன தெரியணும், எதை நம்ம எப்படி செய்யணும் தெரியணுமா, வேதத்துக்கிட்ட போனா போதும். வேதத்துக்கு ஆண்டு ஆவியன் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியன் சொல்லும் போது ஒப்பு கொடுப்போம்னா என்ன நடக்கும்? கீழ்ப்படி இருந்தால் போதும். நம்ம எவ்வளோதான் மனசாட்சி கீழ் குத்தி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு உணர்த்தினா உடனே ஆண்டுட்டு போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டுட்டு அத்தனை கழுவப்பட்டு திரும்ப ஆண்டோடு சேர்ந்து நடக்க நம்ம பயபக்தியா மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்டு வருவோம்னா அதை சொல்ல ஆண்டவர் ஆவியானவர் சபையில் சொல்வது காதுலன் கேட்க கடவன், கேட்டு கீழ்ப்படி இறுதியமுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன சொல்றாரு? ஜெயகுலர் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேச மத்தியில் இருக்கிற ஜீவரச கனியை புசைக்கு கொடுப்பேன் என்று எழுது. அப்போ நம்ம தப்பை உணர்த்தி காட்டுறது வேதம் தான். வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்தாவே நமக்குள்ள 2 காரியம் செய்யறோம். ஒண்ணு, நமக்கு ஏசாமியை காட்டி வேதத்துல ஒவ்வொரு வருஷத்துல நம்ம ஏசாமி பார்க்கிறோம். அந்த ஏசாமி முன்னா நம்மளை நிறுத்தி நம்ம பாவத்தை காட்டார்.
அப்போ நான் பாவத்தை உணர்ந்து அறிக்கிடும் போது பரிசுத்தா இங்கே விடுதலை உண்டுன்னு பார்க்குறோம். அந்த பாவத்தை விடுவிக்கிறார், பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது, இந்த வேதமாய் கண்ணாடியில் பரிசுத்தாய் நமக்கு ஏசாவுடைய மகிமையை காட்டுறாரு. அந்த மகிமை சாயலை நம்மையும் படிப்படியாக மாத்துறாரு. அப்போ இந்த வேதம் தான் நமக்குள்ள கிரியை செய்யுது, பரிசுத்தா அதை கொண்டு கிரியை செய்து நம்மையும் ஏசப்போல மாத்துறாரு. அவை நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்பஞ்சு வரமோ இந்த முதல் படியை கடந்துருவோம். முதல் படி இருக்கவே கூடாது. அதாவது நான் என்று நம்ம கையில வாழ்க்கை வச்சு வாழ்ந்தா வாழவே முடியாது கிறிஸ்து ஜீவத்தை. நான் சீக்கிரம் கடந்து அடுத்த படி போயிடணும். அடுத்த படி என்னன்னு அடுத்த சித்தத்தில் பார்ப்போம்.